அன்பான நண்பர்களே, ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கும் அர்ஜுன் மற்றும் அவனது தங்கை அஞ்சலி பற்றி ஒரு அழகான கதையை கேளுங்கள். அவர்கள் ஒரு அழகான வீட்டில் அப்பா மற்றும் அம்மாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களின் அப்பா ஒரு கட்டிடப் பொறியாளர். அவர் கடினமாக உழைத்தாலும் குடும்பத்துடன் நேரம் செலவிட தவறியதில்லை. அம்மா ஒரு ஆசிரியை. அவள் பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவது மட்டுமல்ல, வீட்டிலும் அர்ஜுன் மற்றும் அஞ்சலிக்கு அன்புடன் பாடம் கற்றுக் கொடுத்தாள். அர்ஜுன் 5ஆம் வகுப்பு படித்து வந்தான். அஞ்சலி 3ஆம் வகுப்பு. தினமும் பள்ளியிலிருந்து வந்தவுடன் வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு மாலையில் இருவரும் ஒன்றாக விளையாடுவார்கள். அவர்களின் குடும்பத்தின் சிறப்பே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்றெல்லாம் அவர்கள் நகரத்தின் பெரிய பூங்காவிற்கு செல்வார்கள். அர்ஜுன் பந்து விளையாடுவதில் அலாதி பிரியம் கொண்டவன். அஞ்சலி ஊஞ்சலில் சிரித்தபடி காற்றில் பறந்தாள். ஒரு நாள் மாலை நேரத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அர்ஜுனின் அம்மாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவளுக்கு காய்ச்சலும் கடும் சோர்வும் இருந்தது. சமைக்கவும் சுத்தமாக்கவும் எதையும் செய்ய முடியவில்லை. இதை பார்த்த அர்ஜுனும் அஞ்சலியும் பயப்படவில்லை. அவர்கள் தைரியமாக பொறுப்பெடுத்து நிற்க முடிவு செய்தனர். அப்பா மருந்து கடைக்கு சென்று மருந்து வாங்கி வரும் நேரத்தில் அர்ஜுன் அவசரமாக வெந்நீர் எடுத்து வந்தான். அஞ்சலி மெதுவாக அம்மாவின் தலையில் துணி வைத்து காய்ச்சலை குறைக்க முயன்றாள். பின்னர் இருவரும் சேர்ந்து அம்மாவின் சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதலுடன் சமையலறையை சுத்தம் செய்து அப்பாவிற்கு உதவி செய்தனர். அம்மா குணமடைந்து எழுந்தபோது தன் குழந்தைகள் இருவரும் சேர்ந்து உதவி செய்ததைக் கண்டு கண்களுடன் கண்ணீர் வழிந்தது. அவள் அவர்களை கட்டிப்பிடித்து, "நீங்கள்தான் என் பலம்" என்று நன்றி கூறினாள். இந்த ஒரு சம்பவம் அர்ஜுனுக்கும் அஞ்சலிக்கும் மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. குடும்பத்தில் ஒருவர் சோர்வாக இருக்கும்போது மற்றவர்கள் பொறுப்பை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான அன்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதே நல்ல குடும்பத்தின் அடையாளம். அந்த அன்பான பிணைப்புதான் அவர்களின் குடும்பத்தை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறது. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.